மதுரையில் போதிய பராமரிப்பின்றி செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தை விரைந்து சீரமைப்பது மட்டுமின்றி அங்கு பணியாற்றும் பெண்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தப்படுகிறது. மதிச்சியம் பகுதியில் உள்ள அம்மா உணவகத்தில் கழிவுநீர் தேக்கம், சுகாதார சீர்கேடு, பழுதடைந்த குழாய்கள் மற்றும் இடியும் நிலையில் உள்ள சேமிப்பறைதான் தற்போதைய நிலையாக உள்ளது. அம்மா உணவகங்களை சீரமைக்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டிருப்பதை தொடர்ந்து தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு மேற்கொண்டு உணவுகளை வழங்கி வருகின்றனர். இம்முடிவு மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நேரத்தில் அங்கு பணிபுரியும் மகளிர் சுய உதவிக் குழுவினர் தங்களின் 4 மாத நிலுவை ஊதியத்தை வழங்கவும் பணி நிரந்தரம் செய்யவும் கோரிக்கை விடுக்கின்றனர். ஆனா இங்க நாங்க எல்லாமே 13 வருஷம் இங்க வேலை பார்த்திருக்கோம். அப்ப இதுக்கப்புறம் நாங்க போகவும் முடியாது, வேற வேலைக்கு போனாலுமே இது பண்ண முடியாது. ஆனா எங்களுக்கு சம்பளம் வேற எங்களுக்கு வேணும் சார், எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுக்கணும் சார். கட்டடம் ரொம்ப டேமேஜ், அதிகமான டேமேஜுங்க சார். முதல்ல எங்களுக்கு லெட்டின் இல்லாம அடுத்த ஏரியாவுக்கு போறோம். லேடிஸ் நாங்க 4 மணிக்கு உள்ள நுழையிறோம், அடுத்த ஏரியாவுக்கு இருட்டில் போயிட்டு இருக்கோம். அதையும் நாங்க சரி பண்ணி சொல்லியிருக்கோம் சார். எங்களுக்கு அதே போல அடுப்பு எல்லாமே பழுதாயிடுச்சு. 13 வருஷம் பொருள்கள் இல்லையா, எல்லாமே பழுதாயிடுச்சு. ஃபேனு எல்லாமே டேமேஜ் தான். வர்ற மக்கள் கொஞ்சம் சிரமப்படுறாங்க, சாப்பிட வேர்க்குது. இந்த மாதிரி ஃபேன் இல்லாமல் வச்சுருக்கீங்க, அவங்களும் தண்ணி கை கழுவுற இடம் கூட எங்களுக்கு பயன்பாட்டில் இல்லை சார்.